VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் கிராப் டூல் ஆனது எதற்காக பயன்படுகிறது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபோட்டோஷாப்பில் கிராப் டூல் எதற்காக பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜில் உங்களுக்கு தேவையில்லாத ஏரியாக்களை ரிமூவ் பண்ண இந்த கிராப் டூல் பயன்படுகிறது. அதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒரு இமேஜை கிராப் பண்ண இந்த இடத்துல உள்ள கிராப் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது கீபோர்டில் சி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராப் டூல் எனேபிள் ஆகிடும். அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏரியாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு விட்த் அண்ட் ஹைட் வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம், அல்லது கிராப் எட்ஜஸ் ஷோ ஆவதை மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் பண்ணியும் நீங்கள் தேவையான இடங்களை கிராப் பண்ணிக்க முடியும். ஒருவேளை தவறுதலாக கிராப் பண்ணிட்டீங்கன்னா, ஒன் ஸ்டெப் பேக் போகணும்னு நினச்சிங்கன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அன்டூ கிராப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தடவை அன்டூ ஆகும். அதுவே நீங்கள் ஒரு இமேஜில் நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் அன்டூ பண்ண வேண்டும் என்றால் ஸ்டெப் பேக்வேர்டு கொடுத்துக்கிட்டே வரணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை எடுத்து இந்த ரோஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அடுத்து எலிப்டிக்கல் மார்க்கெட் டூலை எடுத்து இந்த ரோஸை ரவுண்ட் ஷேப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணி பழைய இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் பண்ண ஒர்க் எல்லாம் அன்டூ பண்ணுறேன். அதற்கு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல அன்டூ டீசெலக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அல்லது நீங்கள் இதற்கு ஷார்ட்கட் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. அதன்படி நீங்கள் Ctrl+Z ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் ஒன் ஸ்டெப் பேக் வரும். அடுத்து எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டெப் பேக்வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிகிட்டே வருவதன் மூலம் ஒர்க் பண்ண அனைத்தும் எரேஸ் ஆகிட்டே வரும். இதற்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+Ctrl+Z ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக் வந்துட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் இமேஜை கிராப் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்ட பிறகு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியுள்ள இமேஜ் ஆனது கிராப் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.